ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சண்டே நிம்மதியாக ஆக்கி சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்கலான்னு பார்த்தோம்னா இன்னைக்கு கேஸ் தீர்ந்து போச்சு. வேறு வழியே இல்லை, கரண்ட் அடுப்பில் தான் வைக்கலாம்னு சொல்லிட்டு கரண்ட் அடுப்பில் வச்சோம். அதுக்கடுத்து இன்றைக்கி விதவிதமாலாம் வைக்கலாம் முடியாது. ஒரே அடுப்பில் ஒரே குக்கரில் காய் எல்லாத்தையும் போடுங்கடா, ஒரே சாப்பாடு அப்படின்ற மாதிரி வச்சாச்சு. எல்லா காயுமே 10 வகையான காயுமே போட்டு பருப்பு துவரம்பருப்பை போட்டு அரிசியை போட்டு சாப்பாடு வச்சாச்சு. இதை நம்ம சாப்பாடு 2 விதமாக சொல்லலாம். பருப்பு சாதமும் சொல்லலாம், சாம்பார் சாதமும் சொல்லலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. எல்லாமே மிளகு, சீரகம், பச்சை மிளகா, நெய், அதுக்கடுத்து கொத்தமல்லிலாம் போட்டோம். செம்மையாக இருந்துச்சு. மசால் பொடியும் நான் போட்டிருந்தேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஆனால் அந்த காயெல்லாம் போட்டு பிள்ளைகளுக்கு நம்ம கூட்டு பொரியல் வச்சா சாப்பிட மாட்டேதுங்க. இந்த மாதிரி நம்ம ஏதாச்சும் எல்லாத்தையும் போட்டு ஒரே சாப்பாடை தான் இனிமேல் வைக்கணும் வாரம் அப்படின்னு பிளான் பண்ணிருக்கேன். ஏன்னா பிள்ளைகளை இப்போ உள்ள பிள்ளையே காய் எந்த பிள்ளைகளுமே சாப்பிட்றதில்ல. இந்த சாப்பாடை வச்சுனா கூட அதோடய காயோட சாறு எல்லாமே ஓரளவுக்கு இறங்கிடும். ஓரளவுக்கு நம்ம ஹெல்த்தான ஃபுட்டாக இருக்கும். இனிமேல் இன்னும் வேறு கேஸ் தீர்ந்தனால இதிலேருந்து ஒரு ஐடியா கிடச்சிருக்கு. கண்டிப்பாக இந்த மாதிரி அடிக்கடி வச்சு கொடுக்கணும்னு பிளான் போட்டிருக்கேன். அதுக்கடுத்து பார்த்தோன்னா வடை வாங்கி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருக்கப்போ பாப்பா இன்றைக்கி எதுவும் நான்வெஜ் இல்லையா அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு சிக்கனை வாங்கி என்ன பண்ணோம், சிக்கனுமே இந்த கரண்ட் அடுப்பில் தான் வச்சோம். ஆனால் கிரேவி மாதிரி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறப்ப கிரேவி மாதிரி வரல. நமக்கு வதக்குனா அது கொஞ்சம் அடி பிடிக்கிற மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் தண்ணியாக ஊற்றி அது கிரேவியும் இல்லாமல் குழம்பும் இல்லாமல் வச்சுட்டு சாப்பிட்டோம். ஒரு விசில் தான் விட்டுருந்தேன். சாப்பாடு நல்லா உறுதியாக இருந்துச்சு. நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த அளவுக்கு எதிர்பார்க்கல. வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே நல்லா இருந்துச்சு சொன்னாங்க. இன்றைக்கி இதுதான் சாப்பிட்டோம். சிலிண்டர் வரும்னு உட்காந்துட்டு இருந்தோம்னா ரொம்ப நேரம் ஆயிரும். அதனால் இருக்கிறத வச்சு ஏதாச்சும் பிளான் பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி ஹெல்த்தான ஃபுட்டு தான் வச்சுருந்தேன். சிக்கன் இதிலே தான் வச்சுருந்தது. சட்டி தான் பெருசாக இருக்குது. ஏன்னா இதில் கரண்ட் அடுப்பில் எல்லாத்துமே வைக்க முடியாது. சில்வர் சட்டி இந்த மாதிரி தான் இருக்கும். மேக்ஸிமம் நம்ம டெய்லி யூஸ் பண்ணுறதெல்லாம் இதில் வைக்க முடியாது. அதுக்கடுத்து இது மேலேருந்து எடுத்து யூஸ் பண்ணேன். இதான் வச்சோம். அவ்வளோதான் சாப்பிட போகிறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.